ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஈஸ்டர் நன்னாளிலும் உங்களை காண்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் ஈஸ்டர் நிகழ்ச்சியை குறித்த ஒரு சிறப்பு பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாம். இந்த பாடலை என்னுடைய மகன் பாடியிருக்கிறான். அதை நாம் கேட்ட பிறகு ஆண்டவருடைய செய்தியை குறித்து நாம் தியானிப்போம். மக்களை மீட்டிட ஜீவனை தந்திட மகிமையில் 3ஆம் நாள் எழுந்தாரே. வரப்போகும் ராஜாவாக யுகராஜ சிங்கமாக மரணத்தை ஜெயித்திடவே உயிர்த்தெழுந்தாரே. Who is he? Who is he? அவர்தானே இயேசு கிறிஸ்து. யாரவர் யாரவர்? That is my Jesus Christ. பாவத்தில் மூழ்கும் மனிதனை மீட்க பரிசுத்தராகவே எழுந்தாரே. பாவத்தை போக்கிட சாபத்தை முறித்திட வல்லமையின் தேவனாக எழுந்தாரே. Who is he? Who is he? அவர்தானே இயேசு கிறிஸ்து. யாரவர் யாரவர்? That is my Jesus Christ. வியாதியில் மறிக்கும் மனிதனை காக்க பரிகாரியாகவே எழுந்தாரே. சாவினை அழித்திட சுகமதை தந்திட அற்புத தேவனாக எழுந்தாரே. Who is he? Who is he? அவர்தானே இயேசு கிறிஸ்து. யாரவர் யாரவர்? That is my Jesus Christ. மனிதனின் பாவத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக எழுந்தாரே. சாத்தானை வென்றிட ஜெயத்தை பெற்றிட சேனைகளின் தேவனாக எழுந்தாரே. Who is he? Who is he? அவர்தானே இயேசு கிறிஸ்து. யாரவர் யாரவர்? That is my Jesus Christ. Who is he? Who is he? அவர்தானே இயேசு கிறிஸ்து. யாரவர் யாரவர்? That is my Jesus Christ. இந்த ஈஸ்டர் பண்டிகையில நம்ம கொண்டாடுவதன் காரணம் முதலாவதாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார் என்பதுதான். இந்த மகிமையான காரியத்தை அவர் உயிர் தெழுந்தார் என்ற அந்த நற்செய்திய நம்ம கேட்கும் போதே நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. நம்ம ஆக்சுவலா ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அதனுடைய மகிமை நம்ம ஒவ்வொருவரும் உணரும் போதுதான் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய அந்த மகத்துவமான நன்மைகளை நம்ம ரிசீவ் பண்ணவே முடியும். இல்லாட்டி சாதாரணமா அதனுடைய காரியங்கள் மற்றவங்களுக்கு காணப்படலாம்.
ஒரு சிலர் வந்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசியாமலும் இருக்கிறார்கள். இன்று கூட நம்ம சில காரியங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, நீங்க வாசிங்க மார்க் 16வது அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். பாருங்க, அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அங்கே இல்லை. இது வந்து தேவ தூதன் சொல்றான். இது எப்பனா ஆண்டவர் வந்து அடக்கம் பண்ண பிறகு அந்த இடத்த வந்து என்ன செய்யறாங்க, கடைசி அந்த ஓய்வு நாள்ல மரியாள், மகதலேனா மரியாள் எல்லாரும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரை பார்க்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு அவங்க வரும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ இந்த இடத்துல பெரிய கல் வச்சிருக்க, இந்த கல்லெல்லாம் நான் புரட்டி தள்ளி நான் எப்படி நான் உள்ள போய் ஆண்டவரை பார்க்க முடியும், அந்த ஒரு பாரம் அவங்களுக்குள்ள வருது. அப்போ திடீர்னு பாக்குறாங்க, திரும்பி அந்த கல் புரட்டப்பட்ட நிலையில இருக்கு. இதுல என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், அங்க அந்த இடத்துல வலது பக்கத்துல ஒரு தேவ தூதன் அந்த இடத்துல அமர்ந்திருக்க பக்கம் உங்களுக்கு ஒரே ஷாக். இதை நம்ப முடியாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அங்க நடக்குது. அது என்ன நடக்குதுன்னா, தேவ தூதன் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்து இந்த கல்லை புரட்டி, எவ்வளவு அழகா இது எப்படி நடக்கும்னு நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ காவல் வச்சிருந்தாங்க. அவங்கள சுற்றிலும் அந்த பாடியை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ காவல் வச்சிருந்தாங்க. ஆனா இவ எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ வல்லமையை யார் தடுக்க முடியும்? தேவன் செய்ய நினைத்ததை யாரால் தடை பண்ண முடியும்? அதுதான உண்மை. அந்த இடத்துல பரலோகத்திலிருந்து தேவ தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போடுங்க. ஆனா அங்க பார்க்கும்போது அங்க இயேசு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதான் மகிமை ஆன ஒரு நற்செய்தி. இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. நம்ம மரித்த தேவனை நம்ம வழிபடலை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த சதா காலமும் உயிருள்ள தேவனை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கோம். பாருங்க, உயிர்த்தெழுந்தார் நம்ம சொல்றோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல வாழும் போதே அவங்க சீஷர்கள் இடத்துல நிறைய இடத்துல அவர் பாடுபட போறதையும், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதையும் நிறைய இடத்துல நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:46 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24:46 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அந்த வேத வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அப்போ இது வந்து ஆண்டவர் எவ்வளவு அழகா இது சொல்லப்பட்டுருச்சு. ஆண்டவர் கட்டாயம் மரிக்க போறாரு, மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போறார். பாருங்க, அதே இதை வந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் அதுல 31 இருந்து 34 உள்ள வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவங்க சீஷர்களுக்கு சொல்ற, அவருடைய மரணத்தை குறிச்சும் சொல்ற, எப்படி உயிர் தெழுவார் என்பதையும் சொல்ற. ஆனா இந்த சொல்லிட்டு அவரே சொல்றாரு,
இது எதுவுமே அவங்க யாருமே உணரவே இல்லை. பாருங்க, அது என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இப்போ வாரினால் அடிப்பார்கள், கொலை செய்வார்கள். அதுல எப்படிப்பட்ட வார்த்தைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவரை துப்புவார்கள், எல்லா காரியங்களும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். இது எல்லாமே நடந்தது. எதுவுமே நடக்காத காரியம் இல்லை. இது ஏசப்பாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தை ஒன்று கூட வெறுமையா கீழே விழவே முடியாது. அது அப்படியே ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே நடக்கிறது. சில நாட்டிலும் இன்றோ அவருடைய கல்லறை இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இப்படிலாம் நடக்க போகுது, ஆனாலும் மறிக்கணும், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன். அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். ஆனா இந்த சீஷர்களுக்குள்ள இந்த விசுவாசம் வருவதில்லை. இந்த சீஷர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வரல. இவர் எப்படி மறிப்பாருன்னு நினைச்சாங்க. அவங்களுக்குள்ளெல்லாம் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பயமே வந்துருச்சு. ஆனா பாருங்க, நல்லா யோசிங்க. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்கிறத அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியல. மத்தேயு 20ஆவது அதிகாரம் 18, 19, மத்தேயு 17, 22-23, மத்தேயு 16, 21 வசனம். இது எல்லாமே இந்த எல்லா இடத்துலையுமே இயேசு சொல்றார், இப்படி நான் பாடுபடுவேன் அப்படிதான் சொல்றாரு அவர். இந்த மத்தேயுலேருந்து இந்த இத்தனை வசனங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிலுவையில் அறையப்படுவார், பாடுபடுவார், அதன் பிறகு அவர் என்ன செய்யறாரா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை நம்ம பார்க்கணும். மத்தேயு 27, 52, 53 வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இதை நம்ம பார்க்கணும். கல்லறையில திறந்து, எப்போ ஆண்டவர் சிலுவையில அவர் உயிர் விடுறாரு, அப்ப என்னன்னா திரைசில 2ஆ கிழிது. அப்ப அவர் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவர் உயிர் விடுற அந்த சூழ்நிலையில கல்லறையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுந்திருக்கிறார்களாம். அது பாருங்க, 53ல அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் அதுல 21 23 வசனத்தை வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, இதுல பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. ஆதாம் இருக்காரு, ஆதாம் ஏவாள். இப்ப இவங்க அந்த ஜெனரேஷனை அவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாள அவருடைய சாயல் படைத்தாரோ, அதன் பிறகு பாருங்க, ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அந்த மரிக்கணும்ன்ற காரியம் வெளிப்படுகிறது. மரிக்கிறார்கள். அப்ப பாருங்க, மரணம்ன்றது உண்டு. ஆனா கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் இப்ப ஆண்டவர் அவர் மரிக்கிறார்னா அவர் தான் முதற் பலன். மரிச்சு உயிரோடு எழுந்தவராக காணப்படுகிறார். எப்படி தெரியுமா? இன்னைக்கு லாசரு இருக்கார். இந்த உலகத்துல வாழும்போது, இயேசு இந்த உலகத்துல வாழும்போது பாருங்களேன், லாசரு மரிச்சு போயிடறான். 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, குடும்பத்தாரெல்லாம் துக்கமா இருக்கிறத பாக்குறாரு, தாங்கவே முடியல. அவர் என்ன செய்யறாரு, லாசருவை நீங்க எங்க வச்சிங்க அவருடைய பாடிய, அது ஒரு குகைக்குள்ள மாதிரி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 4 நாள் ஆச்சே, நாரி போயிருக்குமே, இதை எப்படி லாசரு உயிரோடு வருவான்?
நம்ப முடியல. அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அன்னைக்கு உயிரோட இயேசு இருக்கார். அன்னைக்கு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்யறாரு? லாசருவை பார்த்து, அந்த கல்லறையில இருக்கிற அந்த மரித்து போன அவன் 4 நாள் ஆகி நாற்றம் எடுத்துதான் இருக்கும். அந்த சூழ்நிலையிலும் தேவ வல்லமை, தேவ மகிமை, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாரு பாருங்க அழகா. அந்த கூப்பிட்டோன்னே என்ன தெரியுமா நடக்குது? லாசரு வெளியே வந்துட்டான். ஆமென். இதான் ஆச்சரியமான ஒரு காரியம். லாசரு வெளியே வந்தது மட்டும் இல்ல, உயிரோடு இருந்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மறிச்சிட்டாரு, ஆனா மறிச்ச லாசரு உயிரோடு வர. அதே மாதிரி நாயினொரு விதவை, அவங்க மகன் இறந்துடுறான். அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த இறந்த உடனே என்ன ஆச்சு? அவங்க கல்லறையில போய் அடக்கம் பண்ண கொண்டு வராங்க. ஆனா அங்கேயும் என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பாக்குறாரு. அவர் மனதுருக்கம், ஐயோ ஒரே மகன், விதவை, என்ன செய்யறதுன்னு தெரியல சொல்லிட்டு அங்கேயும் ஒரு வல்லமை வெளிப்பட்டு அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுக்குறாரு. ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கும் மரணம் நடந்து உயிர்த்தெழுதலுக்கும் அப்ப இந்த இடத்துலயும் ஒரு அற்புதம் நடக்குதுல்ல. இவங்களும் உயிரோடு எழும்புறாங்கல்ல. ஆனா இது பிசிக்கலா அவங்க உயிரோடு எழும்பினாலும் கூட என்ன நடக்குதுன்னா, அவங்க எப்படியும் மறுபடியும் மரணத்தை சந்திக்கணும். இவங்களுக்கு ஒரு 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 கிரேஸ் டைமாக அவங்க ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாங்க. ஆமென். அப்ப அது மூலமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்துல கூட உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. ஒரு மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்க முடியும்னா அவர் காட். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரே, வானம் பூமியெல்லாம் ஒளிந்து போகும், ஆனா அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த எழுதியிருக்க அந்த வார்த்தையின்படி அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய வல்லமை, அவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. அது அப்படியே நடக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அப்படியே ஆமென் என்று நடக்கிறது. அதுதான் ஒரு முதற் பலன். அவர் தான் மரிக்கிறாரு, அவர் தான் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அந்த உயிரோடு எழுந்திருக்கிறவர் இனி மரிப்பது இல்ல, சதா காலமும் உயிருள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். இது ஆச்சரியம், இது மகிமை. நம்ம வழிபடுகிற கர்த்தர் அவர் நம்ம சத்தத்தை கேட்கிறாரா, இல்ல நம்மளை காண்கிற தேவன் தானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் ஜபத்தின் மூலம் ஆண்டவரோடு கிட்ட நம்ம என்ன பேசுறோமோ அது அவர் சன்னிதானது, அவர் செவிக்குள்ள அது கேட்கும். அவர் கேட்கக்கூடியவர், ஜபத்தை கேட்கக்கூடியவர், பதில் கொடுக்கக்கூடியவர். அவரை நோக்கி பார்க்கிறவங்க, அவரை நேசிக்கிறவங்க, அவரை அறிந்து கொண்டவங்க, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால அற்புத அடையாளம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவ மகிமை, இதுதான் தேவ வல்லமை. அதோடைய காரியங்கள் பாருங்களேன். அது 3வது 1 கொரிந்தியர் 15:23 வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில அவருடையவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து அங்க மரிக்கிறார்ல, அந்த சிலுவையில மரிக்கும் போது அங்க யாரு, அந்த கல்லறையிலிருந்து யார் எழும்புறாங்க? பரிசுத்தவான்கள். இதற்கு முன்பு இறந்த பரிசுத்தவான்கள், இதுக்கு முன்பு என்ன பரிசுத்தவான்கள் எழுந்திருக்கிறாங்க. எவ்வளவு பாக்கியம் பாத்தீங்களா? எவ்வளவு மகிமை பாத்தீங்களா? எவ்வளவு வல்லமை பாத்தீங்களா? இந்த பாக்கிய நிறைந்த நாளுக்காக தான் நம்மளும் காத்துட்டு இருக்கோம். ஆண்டோடைய வருகையில நம்ம அவர் முகத்தை பார்க்கணும்ல, அவரை ருசி பார்க்கணும்ல, அவருடைய மகத்துவத்தை இங்கும் பார்க்கணும், அவருடைய வருகையிலும் காணப்படணுமே. இதுதான் நம்மளுடைய வாஞ்சைகள். அவரை கர்த்தன்ற தெய்வம் என்று விசுவாசித்து அவருடைய அன்பை ருசி பார்த்தவங்க அவரை விடவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இந்த சீஷர்களுக்கு அவர் மரணத்தை குறிச்சும் அவர் உயிர்த்தெழுத குறிச்சும் சொல்லியும் அவங்களுக்குள்ள அது எதுவுமே உணர்வே இல்லாத இருக்காங்க. அப்படிதான் பாருங்களேன், தோமாவுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா,
தோமாவுடைய வாழ்க்கையில அவரு கிட்ட போய் சீஷர்கள் நாங்களாம் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு போய் சொல்றாங்க, ஓடி போய் சொல்றாங்க. அப்ப அவங்கள நம்ப மாட்டீங்க. ஆனா அவங்க நம்பல. அப்ப 8வது நாள் ஒரு அறையெல்லாம் பூட்டி இருக்கு, அவங்க சீஷர்கள் இருக்காங்க, அங்க தோமா இருக்கு, அங்க வராரு. அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா அவரு ஆண்டவரை உடைய மகிமையெல்லாம் அப்படியே இருக்காரு, எல்லாம் பாக்குறாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை அவரால் விசுவாசிக்க முடியல. இந்த வார்த்தையை ஆண்டவர் உயிர்த்தெழு மரிப்பாரு, 3ஆம் நாள் உயிரோடு வருவாருன்ற வார்த்தையை அவரால் விசுவாசிக்கவே முடியல. அந்த விசுவாசிக்காதனால என்ன ஆச்சுன்னா 20 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். 28 வாசி. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாத்தீங்களா? அப்போ நீ கண்டதுனால விசுவாசிக்கிற, நீ காணாட்டி நீ விசுவாசிக்கலையே. இந்த உயிர் தெரிந்த தேவன் அப்போ இவருக்கு ஆண்டவர் வந்து காட்சி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. தோமாக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, தோமா நம்பியிருக்க மாட்டார். அப்போ அவர் நம்பி இருக்கவே மாட்டார்ல, கம்ப்ளீட்டா நம்ப மாட்டார். ஆனா உண்மையாவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் 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 மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். ஒரு காட்சி கொடுக்கலனா இது எவ்வளவு பரிதாபமான அவருடைய நிலைமை பாத்தீங்களா? தோமாவுடைய நிலைமை. ஒரு அந்த விசுவாசிக்கிற அந்த விசுவாச தன்மை கூட அவர்கிட்ட இல்லை. இவ்வளவு க்ளோஸா கூட இருந்திருக்கார். இன்னைக்கு கூட பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் என்ன தன்மை செஞ்சாரு, அவருடைய வருகையை குறிச்சு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கார். சொன்னாரா இல்லையா? நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கார். நிறைய விஷயங்கள் என்ன நடக்கும், ஆண்டோடைய வருகையில எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்யுங்க. அது யார் கேட்கறாங்க தெரியுமா? அவங்க சீஷர்கள் தான் கேட்கறாங்க. அவங்க சீஷர்கள் தான் போய் இந்த வருகையின் அடையாளம்லாம் என்ன ஆண்டவர் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி யார் கேட்கறாங்கன்னா சீஷர்கள் தான் கேட்கறாங்க. அப்ப அந்த சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் அடையாளம் நடக்கும், நிறைய காரியங்களை அடையாளமாக ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? 24வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம காரியங்களை பார்க்கிறோம் மத்தேயுல. இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பாத்தீங்களா? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். சதா காலங்களிலும், ஏதோ இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லை, சதா காலம். இனி அவருக்கு மரணம் என்பதே இல்லை, மரணம் என்பதே கிடையாது. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அதுதான் அந்த வெளிப்படுத்த 1:18 பாக்குறோம். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் சொல்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ எல்லா அதிகாரத்தும் ஆண்டவருடைய கையில் அவர் பெற்று ஜெய கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ நம்ம எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி அவரை விசுவாசிக்கிறோம், நம்ம எப்படி அவரை நம்பக்கூடியவராக அவருடைய காரியத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீஷர்கள் அவரை நம்பல, அவங்க உணராம இருக்காங்கன்னு வருத்தப்படுற. இன்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட இல்லையா? இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம். நம்ம ஆண்டவரை நம்புறோமா? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆண்டோடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா? இல்ல சீஷர்களை போல இயேசு வரட்டும், அவர் வந்தா அவர் வந்து என்னை நேரா சந்திக்கட்டும், அப்பதான் நான் நம்புவேன். அவர் டைரக்டா என்கிட்ட சொல்லட்டும், நான் அப்பதான் நம்புவேன் என்று சொல்லி நீங்க தேவனுடைய மகிமையை உணராதவர்களாக இந்த உலகத்தின் மேல
ஆசையும் பற்றுதலையும் வைத்து இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்துடைய பாவங்கள், அசுத்தங்களுக்காக, அசுத்த கிரியைகளுக்காக தன் ஜீவனை நீங்க இழந்து போக அதன் பின்னாடி போய் கொண்டிருக்கீங்களா? ஜீவனை, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க சாத்தானின் தலையை நசுக்கி அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜெயம் எடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு ஜீவனை கொடுக்க உயிரோடு எழுந்தாரே. ஹalleluya. அவரை விசுவாசிக்க போறீங்களா? தேவனுடைய அந்த சீஷர்கள் யோவான், மத்தேயு, மார்க்கு, நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எல்லாரும் தேவனுடைய சுவிசேஷத்தை அழகா அறிவித்து இருக்கிற அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை எப்படி பயன்படுத்தினார், ஆண்டவருடைய மகிமையால் அவங்க எப்படி நிரப்பப்பட்டு இருந்தாங்க. அபிஷேகத்தை நிரம்பி வார்த்தைகள் வெளிப்பட்டது, ஜீவனுள்ள வலிமையான வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தைகளாம் நம்ம கேட்காதபடிக்கு நம்ம ஓடிக்கொண்டே இருப்போமானார் பரலோக தேவனை நம்ம எப்படி சந்திக்க முடியும்? இது வருத்தமான ஒரு காரியம் தான். ஏன்னா ஆண்டோடைய வருகைக்கான எல்லா காரியங்களும் துரிதமாக காணப்பட்டு கொண்டே இருக்கு. அதான் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க தான் பாக்கியவான். இந்த வசனங்களை கை கொள்கிறவன் தான் பாக்கியவான். இந்த வசனத்தை நம்புகிறவன் தான் பாக்கியவான். இந்த வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் பாக்கியவான். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று விசுவாசத்தோடு அவருக்காக ஆயத்தமாய் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவன் தான் பாக்கியவான். ஹalleluya. ஆமென். இதுதான் இந்த சந்தோஷம் தான் உயிர் தெழுந்த நாளில், இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த நாளில் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி யாராலும், இந்த சமாதானம் யாராலும் கொடுக்க முடியாது. உயிர் தெழுந்த கிறிஸ்து அவங்க சீஷர்கள்லாம் கூடி இருக்கிற இடத்துக்கு உள்ள வருவார். அப்ப என்ன சொல்வார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாங்க. சமாதானம் எங்க போனாலும் ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தான் சொல்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில உங்களுக்குள்ள இந்த சத்தியம் வரணும். இந்த சத்தியத்தின்படி, இந்த வார்த்தையின் வல்லமையான வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவர் வரும்பொழுது நம்ம அவரை பார்ப்போன்று விசுவாசித்தீங்கன்னா, இந்த உயிர் தெளிந்த இந்த கிறிஸ்துவ கொண்டாடுகிறோமே, இந்த நாள் நமக்கு மிகுந்த ஆனந்தமான ஒரு நாள். ஆமென். மிகுந்த சந்தோஷமான ஒரு நாள். ஹalleluya. ஆமென். எவ்வளவு ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு நாள், எவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு நாள் இல்ல? இது அநேகருக்கு புரியாததுனால இனி ஆண்டவர் எங்க வரப்போறாரு, இனி வரமாட்டாரு, அந்த மாதிரிதான் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் அந்த காலத்துல கூட இயேசு சொல்றாரு, நாம 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன்னு சொல்லியிருப்பாரு. யாருக்குமே அது புரிஞ்சிருக்காது. யாருக்குமே அதை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கூட அவங்களால பண்ணியிருக்கவே முடியாது. ஆனா இந்த இயேசு இவங்க எப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, இயேசு இதெல்லாம் சொல்லி அவங்க சீஷர்கள்லாம் அந்த உயிர் தெழுந்த வல்லமைய ஆண்டவர் 40 நாள் காட்சி கொடுக்கிறாருல. அப்போஸ்தலர் காலத்துல அவங்க சீஷர் ஒவ்வொருத்தரையா போய் காட்சி கொடுக்கிறார், தரிசனமாகிறார். அப்பதான் அவங்க விசுவாசித்து இருப்பாங்க, கிறிஸ்து மெய்யாகவே உயிர் தெழுந்து விட்டார். அவர் பாருங்களேன், அந்த உயிர் தெழுந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்த கிறிஸ்து அதோடு நிப்பாட்டாதபடிக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, 40 நாள் அவங்க காரியங்கள்லாம் செஞ்சு அவங்கள போய் அவரை போய் பார்க்க ஆயத்தமாக 40 நாள் ஒவ்வொருத்தருக்கும் போய் காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுறார். அது ரொம்ப மகிமையான ஒரு காரியம். 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. அதான். ஆனா பாருங்க, அதே போல இதுல அவங்க சீஷர்கள் பாருங்களேன், ஆண்டவர் அவர் மரணத்தை குறிச்சும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு இன்னொரு காரியம் சொல்றாரு. அதை கூட நம்ம பார்க்கலாம். யோவான் 2ஆவது அதிகாரம் 19-22 வசனம். அதுல பாருங்க, இயேசு
அந்த ஆலயத்தை பார்த்து இந்த ஆலயத்தெல்லாம் இடிச்சிட்டு 3ஆம் நாள் கட்டிடுவாங்கன்ற. ஹalleluya. ஆனா அப்போ அவங்க சீஷர்களுக்குள்ள அதனுடைய அர்த்தத்தை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. ஆண்டவர் சொன்னது அவருடைய சரீரத்தை சொல்றார். ஆமென். அவர் 3 நாள் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3 நாள் அவரை வந்து கல்லறையில அவரை வைக்கிறாங்க. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார் இல்லையா? எப்படி வந்து நம்ம வந்து யோனா 3 நாள் வந்து மீனின் வயிற்றில் இருந்தது போல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த மாதிரி அவரு இருப்பாரு. மத்தேயிலும் இருக்கு. மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆமா, மத்தேயு 12:40 பாக்குறோம். நான் அது பாருங்க, என்ன பாக்குறோம்னா 3 நாள் இருக்கிறாருன்னு. அப்பவும் அந்த ஒரு சத்தியமான ஜீவனுள்ள வார்த்தைகள் மீனின் வயிற்றில் இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணி அது சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டுல. அதே போல இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 46 வருஷம் ஆகும். கெட்டது 46 வருஷம் ஆகுமே, இது எப்படி 3 நாள்ல கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அவர் 46 வருஷம் ஆகும்னா இவருடைய ஆலயத்தை ஆனா இவங்க எப்ப தெரியுமா உணர்றாங்க? அதை வாசிங்க 22வது வசனத்தை. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்ப எப்ப விசுவாசிக்கிறாங்க? அப்ப இயேசு வந்து அந்த மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததெல்லாம் அறிஞ்ச பிறகுதான் விசுவாசிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு சொன்னாரே இந்த ஆலயம் வந்து உடையும் 3ஆவது நாள்ல கட்டப்படும், அவருடைய சரீரத்தை குறிச்சு சொன்ன காரியங்கள்ல இவங்க எப்போ உணர்றாங்கன்னா அவர் உயிர் தெழுந்த பிறகு உணர்றாங்க. வேதத்தில் உள்ளதெல்லாம் நடந்திருக்கேன். ஆனா இப்போ அது ஒரு கிருபை கிடைச்சிருச்சு, இவங்கெல்லாம் தப்பிச்சாங்க இல்லையா? ஆனா அப்ப கூட முதல்ல அவங்களால விசுவாசிக்கவே முடியல இல்லையா? ஆனா இனிமே என்ன நடக்க போகுது? ஆண்டவர் வருகைய இப்படியே நம்ம நினைச்சிருந்தோம்னா அவங்களுக்கு டைமே இல்லை. இயேசு வந்துட்டார்னா இந்த சீஷர்களுக்கெல்லாம் ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கு, ஒரு டைம் கிடைச்சிருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஆண்டவர் நிஜமாவே உயிர் தெழுந்துட்டாரு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? ஆனா இனி அந்த வாய்ப்பு கிடைக்காது. கைவிடப்பட்ட நிலம் என்ன கிடைக்காதுன்னா ஆண்டவர் 2வது வருகையில வருவன்னு சொல்லிட்டாரு. அடையாளங்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஆனா இனி என்ன ஆயிடும்னா அவர் வராருன்னு சொல்லிட்டு அதை அறிஞ்சு கொள்ள முடியாத புரிஞ்சு கொள்ள முடியாத வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவர் வந்துட்டாருன்னா கைவிடப்பட்ட. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இல்லை. இன்னைக்கு மறிச்சோன்னா நம்ம எங்க போறோம்? இதை நம்ம சிந்திக்கணும். நம்ம பரலோக தேவனை சந்திக்க போகணும். நம்ம மறிச்சோன்னா பரலோக தேவனை பார்க்கணும். இல்லாட்டி பயனே இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்வதே வேஸ்ட். நம்ம மறிச்சோன்னா அக்னி கடல்ல நம்மளை தூக்கி போட்டுறக்கூடாது. லாசரும் அந்த பணக்காரனும் நினைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ரொம்ப யோசிக்கணும். அதை நம்ம அந்த சம்பவம்லாம் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த அக்னியில அந்த அந்த பணக்காரன் துடிக்கும் போது அப்ப லாசர் பத்து அவங்க சொல்றாங்க, நீங்க இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புங்க, சத்தியத்தை சொல்ல. இப்படி ஒரு அக்னி இருக்கு, இப்படி ஒரு நரகம் இருக்கு, இப்படி ஒரு பரலோகம் இருக்குன்னு சொல்லுங்க. என் கூட பிறந்தவங்களாம் இன்னும் இருக்காங்க, அவங்களாவது மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டுச்சு? அங்க சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்க சொல்லி கேட்காட்டே ஒண்ணும் செய்ய முடியாது. இவருக்கு என்ன நினைப்பு? இங்க இருந்தாச்சு, போனா கண்டிப்பா நம்புவாங்கன்னு. ஆனா உண்மையாவே நம்ப மாட்டாங்க. அது வசனத்தை நம்பாதவங்க எதையும் நம்ப முடியாது. ஜீவனுள்ள வார்த்தையை நம்பாதவங்க எதையும் நம்ப முடியாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க காதை செவிய அடைத்து கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்கள் செவிகள் திறந்திருக்கணும்ன்ற. உங்க செவிகள் திறந்தாதால் அது கேட்க முடியும். இன்னைக்கு உங்க செவிக்குள்ள இந்த வார்த்தை போகணும்.
இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்துல வாழலாம், நீங்க எதுலனா இருக்கலாம் இல்லையா? எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து அவரு சாத்தானின் தலையை நசுக்கி அவர் ரத்தத்தை சிந்தி ஜெயம் எடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தால நமக்கு ஜெயம் உண்டு, ஹalleluya, பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு, ஹalleluya, ரட்சிப்பு உண்டு, ஹalleluya, விடுதலை உண்டு. ஆமென். அவருடைய வருகையில நம்ம காணப்பட இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தேவை, ஜீவனுள்ள வார்த்தை தேவை, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் ஆமென், என்று அப்படி இருக்கும்போது அது ஒரு மிகுந்த சந்தோஷம். ஆமென். இந்த ஈஸ்டர் பண்டிகை நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். காரணம் என்ன, ஏன் நம்ம அதை சொல்றோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. சீக்கிரமாக வரப்போகிறார் பலன் கொடுக்க. அவனவனுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரோ அவர்தான். என மனுஷ முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், அவர் தான் என்ன செய்வாராம், யாராருக்கு என்ன பலன் கொடுக்கலாம், அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்க அவர் வரப்போகிறார். ஆமென், அதுக்கேற்ற பல நியாயாதிபதியாக வரப்போகிறார், நீதி செய்கிற தேவனாக வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவன், நான் எப்படி போனனோ நான் அப்படியே வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் திரும்பி வரப்போகிறார், அவர் திரும்பி வரப்போகிறார். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வல்லமையின் தேவன் உங்களுக்குள் இருப்பாரானா சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஹalleluya, கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆமென், எல்லாவித பாவத்திலிருந்து விடுதலை நீங்க அனுபவிக்க முடியும். ஆமென். சரீரத்துக்கு வேண்டிய சுகம் தழுவுகளால் உங்களுக்கு கிடைக்கும். ஹalleluya, அவர் நம்மளை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவராக இருப்பார். ஆமென், ஹalleluya, நமக்கு சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுது. உலகத்தில் வாழ்க நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நம்ம தேவைகள் அனைத்தையும் அவரால் சந்திக்க முடியும். உங்களை ஹalleluya, கைவிடவே மாட்டார். ஆமென், உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோடு இருப்பேன்னு சொன்னவர் அவர் உங்களோடே இருப்பார். உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென், சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஹalleluya, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு அறியாதவங்க, இயேசு தெரியாதவங்க, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இப்பொழுதும் என்னுடைய கணவர் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிப்பார். நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? ஹalleluya. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலும் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே சுவாமி உம்முடைய சத்தியத்தை விளக்கி சொல்லி அதன்படி ஆண்டவரே சுவாமி நீ நடக்க வேண்டிய வழியை காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உமது அளவற்ற கிருபை இறங்கி வருவதாக. ஹalleluya. அவர் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று தகுதிப்படுத்துவீராக. ஆமென். அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே சுவாமி அன்று பரிசுத்தவான்களின் ஆண்டவரே அவர்களையும் நீர் உயிரோடு எழுப்பியது போல ஜீசஸ். இந்த நாளிலும் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து வியாதியிலிருந்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமளிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை கொடுப்பார். அப்பா, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து இந்த நாளிலும் அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா, தொடர்ந்து அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அப்பா, உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு வரும் வரையிலும் நீர் கைவிடாமல் ஒவ்வொருவருடன் கூட இருப்பீராக. கிருபை கொடுக்கும். உமது கிருபை தாங்கி வழி நடத்தும். ஆமென். சகல துதியும் கனவும் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 Happy Easter. God bless you.